மம்மிக்கு நேற்று அன்னைக்கு ஒரு ராத்திரிக்கு கேக் கட்டிங் பண்ணணும். இன்றைக்கும் நாங்கள் இன்னைக்கு பர்த்டேனால கேக் கட்டிங் பண்ணோம். அது கிஃப்ட்டை பாருங்க கைஸ், நிறைய வச்சுருக்கு. இப்போ வந்து நம்ம லைட்டை ஆஃப் பண்ணிட்டு எங்க பார்க்கலாம். கமான் கைஸ், அப்படியே கண்டினியூஸ். கமான் மம்மி. ஏஜி ஏஜி, ஹே என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஏய் லைட் ஆஃப் பண்ணு. ஹேப்பி பர்த்டே டு யூ, ஹேப்பி பர்த்டே டு யூ, ஹேப்பி பர்த்டே டு யூ ரெஜி, ஹாப்பி பர்த்டே டு யூ. God bless you dear, may God bless you dear, may God bless you dear, happy birthday to you. Thank you, thank you, thank you Jaya. Welcome. நீருவா ஓ நான் எடுக்கிறேன். இதெல்லாம் black கார்த்தி, இதெல்லாம் இந்த கார்த்தி. Happy birthday Reji. இங்க பாருங்க, உங்களுக்கு ரெண்டு பிள்ளையா, black ஜோயல், pink நான். யாரு சொன்னா? ரெண்டு பேரும் இல்லனா இதே டாடி தானே. அதில் வச்சு வாங்க கேக் கட்டலாம். யார் இதை செலக்ட் பண்ணா? ஏன் அவங்க small prayer. வியூலாக்கு நீண்ட ஆயிலை கொடுங்க ஏசப்பா. இந்த ப்ரேயர்லாம் அழகாக பண்ணுறேன். டீச்சர்ஸ் ஏன்னா மம்மிக்கு இப்போ வந்து ஏஜ் எத்தனைனா ஒரு 36 ஆயிருக்கும். அக்கா வருதான்னு இப்படியே சொல்லி பழக்கம் ஓட்டிட்டு இருக்கேன் நான். தேங்க்யூ ஸோ மச். அதை விட முக்கியம் வந்து இந்த கிஃப்ட் எல்லாமே எனக்கு யார் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ், இன்னொரு இது என்னோட சொந்த பிள்ளைங்க மாதிரி அவங்க இன்னொரு சொந்த பிள்ளைங்க, என்னோட கிளாஸ் பிள்ளைங்க, என் தங்க பிள்ளைங்க கொடுத்து இதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பட் பிள்ளைங்க ஓப்பன் பண்ணி காட்ட சொன்னாங்க வீடியோஸில். ஸோ பிள்ளைங்களோட இது எல்லாமே லவ். ஆக்சுவலி கொடுத்தாதான் மேமை பிடிக்கும் அப்படிங்கிறது கிடையாது. நான் வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஆனால் அந்த பிள்ளைங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது வந்து இப்படி கொடுத்தாதான் என் மேமோட லவ்வை நான் வந்து மேமை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ நினச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த லெட்டர்ஸு, பேங்கிள்ஸு, எஸ் ரீட். அதாவது பெஸ்ட் டீச்சர் ஃபார் எவர், ஹாப்பி பர்த்டே. எது அந்த க்ரியேட்டிவிட்டியை பாருங்களேன், சூப்பராக இருக்குது. அதில் ஒன்று ஒரு ஒயிட் கலர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இதுவும் இருக்குது. ஹாப்பி பர்த்டே பியூலா மேம். அதை விட ஓ மை காட், நைஸ் பேங்கிள். தேங்க்யூ. யார் கொடுத்தாங்கன்னு கூட தெரியலையே. ஹாப்பி பர்த்டே பியூலா மேம். தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி பர்த்டே பியூலா மேம். சாக்லேட் மாதிரியே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த க்ரியேட்டிவிட்டியாக கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஐம் ஸோ எக்ஸைட்டட். ஆனால் அந்த பிள்ளை இந்த வயசில் இவ்வளோ யோசிக்கிறாங்க. நாங்கள் கூட அந்த மாதிரி யூஸ் பண்ண ஒரு பெயின் அதுக்குள்ள எதுவும் வச்சுருக்காங்களே. லெட்டர்ஸ் மை ஹாப்பி பர்த்டே மேம். லெட்டர்ஸ்லாம் இருக்காங்கப்பா.
நீங்களாம் யாராவது லெட்டர் தந்தீங்களா? லவ் லெட்டர் தான் தருவேன். ஹாப்பி பர்த்டே பியூலா மேம். யூ டீச்சர்ஸ் வெரி நைஸ். யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல் மேம். யாருங்க? ஆமா டெய்லி ஸ்கூல் வரும்போது ஒரு கம்மல மிக்கிட்டு போவாங்க. நாங்க ஹாப்பி பர்த்டே பியூலா மேம். அதை விட நான் இருந்து பாருங்க, இது இன்னைக்கு ஆன் ஸ்பாட்ல ஸ்கூல்ல பிள்ளைங்க பண்ணினது. நான் காலையில் ப்ரோக்ராம் ப்ராக்டிஸ்க்கு நான் கிளம்பிட்டேன். ஈவினிங் வந்து ஆடிட்டோரியம் முடிச்சுட்டு நான் ஈவினிங் வரும்போது பிள்ளைங்க அது ஒரு 2 பேர் சென்ட் பண்ணுறாங்க. ஹாப்பி பர்த்டே பியூலா மேம், யூ ஆர் வெரி ப்ரிட்டி. அந்த பியூலாவை வந்து ஒரு குயின் மாதிரி போட்டு வச்சுருக்குறாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. என்ன சொல்லலாம், பின்னாடி அது யாருன்னா ஸ்ரீமது, ஜெர்சி, ஜெனிஷா சேர்ந்து பண்ணியிருக்காங்க. வெரி நைஸ். இது சூப்பரா இருக்கு. I love you ma'am. Today is your special day. Happy birthday ma'am. My dear ma'am. Very very happy returns of the day. Happy birthday. ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே. Udaya Ragini. I love you ma'am. Love you. எத்தனை ஹாப்பி பர்த்டேன்னு பாருங்க. மம்மிக்கு அப்ப நாளைக்கு இருக்கு நாளைக்கு. Oh nice. யாருங்க ரியல் greeting card மாதிரி எப்படிலாம் ட்ரை பண்ணியிருக்காங்க பிள்ளைங்க. ஹாப்பி பர்த்டே மேம், மை பெஸ்ட் மேம். தேங்க்யூ ஸோ மச். யாருங்கிறது இல்லை, செம்மையாக இருக்குது. இதில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. எங்கள் பசங்க இன்னைக்கு பாய்ஸ் மட்டும் சேர்ந்து மேம் இது உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக இருக்கும், நீங்கள் இதை கண்டிப்பாக வீடியோ எடுங்க, இதில் ஒன்று இருக்குது ஓப்பன் பண்ணி பாருங்க அப்படின்னாங்க. அது ஓகே. பியூலா மேம் இஸ் த பெஸ்ட் டீச்சர் ஆஃப் த வேர்ல்டு. ஓ மை காட். பியூலா மேம் இஸ் ஸ்மைல் எவ்ரி டே. ஹாப்பி பர்த்டே பியூலா மேம். மேம் இப்போ வந்து ஸ்மைல் ஃபேஸ் தட்டாக இருக்கேன் இட்டுவனே. ஹாப்பி பர்த்டே மேடம். அதுக்கடுத்து பியூலா. ஓ நைஸ் ஃபிங்கர் பிரிண்ட்டு. சூப்பர். ரொம்ப நல்லா இருக்குல்ல? செம்மையா இருக்கு. இதில் அவங்க ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு அவங்கவுங்க நேம் எழுதிட்டாங்க. எனக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்காங்க பாருங்க, பியூலா மேம் சொல்லி. இதில் நான் என்னோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு மெமரிஸ் வச்சுக்கணுமா. ஓ வெரி நைஸ் வெரி நைஸ். தேங்க்யூ பாய்ஸ், தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே மை சோஷியல் மேம் அண்ட் கிராஃப்ட் மேம். இது யாருன்னா நான் லாஸ்ட் இயர் எடுத்த ஸ்டூடெண்ட்டு, இப்போ வேறு கிளாஸ் அடுத்து 8 போயிட்டாங்க. லாஸ்ட் இயர் நான் சோஷியல் எடுத்தேன், மெனக்கெட்டு வந்து எனக்கு இதை தந்திருக்காங்க. ரீட் பண்ணவா கை வலிக்கலையா? பாஸ் பண்ணிக்கோங்க வேணாம். இதில் உட்காந்துக்கிறீங்களா இல்லைன்னா எடு நல்லா இருக்கான்னு தெரியல. நீங்கள் கீழேருந்து குண்டா எடுத்துடக்கூடாதுன்னு. நல்லா தான் இருக்கு. கிட்ட வந்தால் தான் குண்டா தெரியும். வேணாம், ரொம்ப குண்டாலாம் எடுக்கக்கூடாது. வெளியே வாங்க, அதனால உட்காருங்க. உட்காரலாம் வேணாம், இதுதான் In கரெக்டாக. the first time you remember me when you are taking 3rd week class during sports day. I am only mind class and teachers them every day. I think now you remember me, you encourage me and say thank you. That's the first meeting with you in my life and I meet you in the 7th standard. That time you took social for us and we enjoyed your class very much and you take English and class teacher for my sisters. ஆக்சுவலி என்னன்னா, அவள் அக்காவுக்கு நான் சோஷியல் எடுத்தேன், ரொம்ப டீச்சிங் என்ஜாய் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இப்போ அவள் தங்கச்சிக்கு நான் இங்கிலீஷ் எடுக்கிறேன். ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்களாம். திரும்ப 8th சோஷியல் நான் போவேன்னு ஆசைப்பட்டாங்களாம். சோஷியல் சார் வந்திருந்தாங்களாம். ஓகே, ஐயோ மேம் வரலையேன்னு சொல்லி நான் ரொம்ப மிஸ் பண்ணாங்களாம். ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக எனக்கு கிராஃப்ட் போட்டனால நாங்கள் அந்த மிஸ் பண்ணவே இல்லை. நீங்கள் எப்படியாவது ஒரு இதுக்கு வரணும்னு ஆசைப்பட்டோம், நீங்கள் வந்துட்டீங்க, தேங்க்யூ மேம் அப்படின்னு. தேங்க் காட் பிகாஸ் கிவிங் பியூலா மேம் டு அவர் கிளாஸஸ் டேக்கிங் கிராஃப்ட் மேம் போட்டுருக்காங்க. தேங்க்யூ ஜெமிமா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ்விங். இதை வீடியோ போடும்போது எல்லோரும் இதெல்லாம் என்ன அப்படின்னு நினைப்பாங்க, ஆனால் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு வரல. எனக்கு இதான் ஸ்பெஷல். இது என்னோட சக்ஸஸ் அப்படின்னு நினைக்கிறேன் என்னோட டீச்சிங்க்கு. கிளாசிக்கல் கேங்கு இது யார் தெரியுமா? இப்போ ஆனுவல் டேக்கு கிளாசிக்கல் இன்சார்ஜ் நான் தான், பரதநாட்டியத்துக்கு. ஸோ 9 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இவங்க தான் என்னோட கிளாசிக்கல் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இவங்க லாஸ்ட் இயர்லேருந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கோம். ஸோ இந்த டைம் ஆன் ஸ்பாட்டில் கிளாஸ்க்கு போகவே இல்லை, மார்னிங்லேருந்து என் கூட தான் இருக்காங்க. எந்த கேப்பில் இதை ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னு தெரியல. ஹாப்பி பர்த்டே பியூலா மேம், கிளாசிக்கல் கேங்கு.
தேங்க்யூடா, தேங்க்யூ. இங்கே இருக்கு. ஆமாம், இது வந்து அவங்க ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க. அந்த கம்பெனி பிராண்ட் எல்லாமே அவங்க வீட்டில் கொடுத்து விட்டுருக்காங்க. ஆனால் கொடுத்து விட்டுருக்காங்க மொத்த கடையும் எடுத்து கொடுத்த மாதிரி எல்லாத்துலேயுமே தந்திருக்காங்க. தேங்க்யூ ஜெபின் அண்ட் ஃபேமிலி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ்விங். இப்படி தான் கொடுத்து உங்கள் லவ்வை வந்து ப்ரப்போஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் நீங்கள் கொடுக்கணும். இதுக்கு இன்னும் பெயின்லாம் ஓகே அவங்களோட பிராண்டு, அந்த பிராண்டு பண்ணிக்கலாம் கார்டு. ஓ நைஸ். இதெல்லாமே அவங்க பிராண்டில் இருக்கிற எல்லாமே எனக்கு கொடுத்து விட்டுருக்குறாங்க. ஆமாம், மேரி ஆர்பி மேரி ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதில் தான் அந்த கம்பெனி வச்சுருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஜெபின், தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு வரேங்க. இதை வாங்குறதுக்கு மேமுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இதுதான் வாங்கணும்னு பிள்ளைங்க கேட்கும்போது அந்த பேரண்ட் காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ தேங்க்யூ. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் கிடையாது, பேரண்ட்ஸ்க்கு சேர்த்து நான் தேங்க் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். போதுமா? பாஸ் பண்ணுங்க. அடுத்து ஒரு கிஃப்ட்டு. கல்யாண பொண்ணு மாதிரி கிஃப்டாக பிரிக்கிறேன். சீரியஸ்லி 10. சரி மேடம், ஓகே மேடம். ஓ கிளிக் கிளிக் கிளிக். தேங்க்யூ 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 தேங்க்யூ. நைஸ் நைஸ். அடுத்த கிஃப்ட்டு ஹாப்பி பர்த்டே பியூலா மேம் பை ஜெனி. இந்த லெட்டர் ரீட் பண்ண தெரியுமா? சோஷியல் மேம் நீங்கள் வரலாம். அவள் லெட்டர் மட்டும் கிடையாது, கிஃப்ட்டு. அவள் தங்கச்சி ஃபஸ்ட் தானே படிக்கிறா, சேர்ந்து கிஃப்ட்டு. ஓ நைஸ். பென். வாவ். இயரிங்ஸ். நல்லா இருக்குல்ல? செமையாக இருக்கு. அவள் அதை சொன்னால் அவள் தங்கச்சி உங்களுக்கு பிடிக்கும், நீங்கள் இயரிங்ஸ் இருக்குது மேம், அதுக்கு மேட்சிங்காக நீங்கள் ட்ரெஸ் போட்டு நாளைக்கு போட்டுட்டு வாங்க மேம் அப்படின்னு. அது மட்டும் அவங்க வசன கார்டு கொடுத்தா எனக்கு. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். ஜெய்ஷா அவ தனியாக கொடுத்துருக்கா, அவள் தங்கச்சி தனியாக. ஜெய்ஷா அது ஜெனிமா. ஒரு பிள்ளைங்க எதுக்கு இப்படிலாம் பண்ணுறாங்க இவ்வளோ? ஆனால் அடுத்த வருஷம் நீ வேலையை விட்டு நிற்க போகிறேன்ற. ஓ மை காட். வாவ் ஸோ நைஸ். இங்கே பாருங்க, ரொம்ப க்யூட்டாக இருக்கு. ஆக்சுவலி இன்னைக்கு என்னோட பர்த்டே ட்ரெஸ்ஸுக்கு இந்த கலர் தான் என்ன கேட்டா, நான் அந்த கலர்ஸ் நினைக்கிறேன், அந்த கலர் கேட்டு வாங்கியிருக்கா பாருங்க. ஓ நைஸ், வெரி நைஸ். அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, பியூலா. ஓ சாரி, பியூலா கீச்சைன் பி. நீங்களாவது வாங்கியிருக்கீங்களா அந்த மாதிரி? எனக்கு ஏதாவது பாருங்க, எங்கள் பிள்ளைங்களை பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. இது எனக்கு ஐயோ, இது எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் கொடுத்தான். ஓகே, காலையிலே கொடுத்தான். இந்த மாதிரி இன்னொரு பொண்ணு எனக்கு 2 கொடுத்தா, நான் ஒன்று வச்சுருக்கேன். ஒரு பூவெல்லாம் தந்தாங்க. தேங்க்யூ. பை அர்ஷினி சாக்லேட்டு. தேங்க்யூ ஸோ மச் அர்ஷினி. ஷஃபிகா ஷஃபிகா இவ தான் வந்து மேம் உனக்கு பிடிச்ச சர்ப்ரைஸ் உங்களுக்கு ஒன்று இருக்குது அப்படின்னாங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னா. கண்டிப்பாக வாட்ஸ் நான் எவ்வளோ நாள் கேட்டுட்டு இருந்தேன், எவ்வளோ நாள் கேட்டுட்டு இருந்தேன். ஓ நைஸ் நைஸ் ஷஃபிகா, மேக்னெட்டிக் வாட்ஸு. ஓ மை காட், வெரி நைஸ். எனக்கு பிடிச்ச கலர் வேறு. மேக்னெட்டிக் வாட்ச்ப்பா, மேக்னெட் மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குப்பா. பாருங்க, லேட்டஸ்ட் மாடல்.
இல்ல போட்டுட்டு போங்க. நாளையிலேருந்து இது போட்டு போறேன். நான் கேட்டுட்டே இருந்தேன்ல வாட்ச் யாராவது வாங்கி கொடுத்தீங்களா? நான் வந்து இங்கே வந்து 2 இயர்ஸ்ல நான் டெய்லி எங்கள் பிள்ளைங்கிட்ட காய்ஸ் வாட்ஸ் த டேன் நான் அப்படின்னு கேட்பேன். பிள்ளைங்க நினைச்சா சரி இந்த அம்மாவுக்கு இப்போ வாட்ச் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுது வாங்கி கொடுக்கணும் வாங்கி. தேங்க்யூ ஷாபிகா அண்ட் பேரண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். தேங்க்யூ. அவ்வளோதானே. நெக்ஸ்ட் ஒன் இருக்குப்பா. பியூலா மேம் பிஜிஎம், அதாவது பாலா, கிரிஷ், ஜெய்பர் ஜோலே இல்லை ஜோஸ்லே ஐயோ ஜோஸ் 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 என்னடா ஜோஸ் அண்ணன் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. சேர்ந்து பண்ணியிருக்கேன் நாங்கள் 3 பேரும் இல்லை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க? என்னென்ன பாக்ஸாக இருக்கே. ஐயா பசங்க இப்படி பண்ணுவாங்களாங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குவா. கேர்ள்ஸ் கூட ஏதாவது யோசிப்பாங்க, பாய்ஸ் இவ்வளோ அப்படின்னா அந்த அந்த பசங்க மனசில் அந்தளவுக்கு இருக்கிறேங்கிறது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குப்பா. கொஞ்ச நேரத்தில் என்னை குழந்தையாக்கிட்டானுங்க. மம்மி நீ ட்ரீட் வைக்க போகிறாங்க. அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள் மம்மி. ஏ லெட்டர் ஃபஸ்ட்டு படிக்கிறேன். ஹாப்பி பர்த்டே பியூலா மேம், ஐ லவ் யூ மேம். எனக்கு ஜோஸ் காலில் வந்தோடனே மேம் உங்கள் ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது, நீங்கள் அழகாக இருக்கீங்க மேம், லவ் யூ மேம் அப்படின்னா. ஹாப்பி பர்த்டே மேம், ஐ லவ் யூ மேம், யூ ஆர் வெரி ஸ்வீட், மை ஃபேவரட் மேம், யூ ஆர் த மை ஃபேவரட் மேம், யூ ஆர் வெரி வெரி பியூட்டிஃபுல். எனப்பா அந்தளவுக்கா இருக்கேன் நான். எங்க அக்கா மாதிரி ஜோஸ் கிரீஸ் பாலா, ஐ லவ் யூ மேம், லவ் யூ கைஸ், லவ் யூ ஸோ மச். உனக்கு தெரியுமா டெய்லி ஸ்கூல் வீட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு தேங்க்யூ மேம் சொல்லிவிட்டு லவ் யூ மேம் சொல்லிட்டு தான் போவாங்க என் பசங்களும், எல்லா பசங்களும். ஓ தேங்க்யூ பென். வாவ் அழகாக இருக்கு கம்மல். காட்டுங்க. இப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்க எப்படிப்பா? அப்படி கேர்ள்ஸ் கூட இப்படி செலக்ட் பண்ணுறது ஓகே யூஸ் பண்ணுறாங்க, பசங்க இவ்வளோ அழகாக செலக்ட் பண்ணுறாங்க பாருங்க. அழகாக இருக்கு பாப்பா, யூ ஆர் ஸோ க்யூட், தேங்க்யூ. ஓகே ஒரு நாள் முடிஞ்சிச்சு. நேற்று ப்ரீ பர்த்டே செலிப்ரேஷன் எனக்கு கொண்டுட்டு வந்தா. ஸோ இன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட் கேக் செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ கடவுள் கிருபையால் எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு மொமெண்ட் வந்து எங்கள் வீட்டு பிள்ளைங்களும் சரி, என்னோடய கிளாஸ் பிள்ளைங்களும் சரி, மொத்தமாக என் பிள்ளைங்க ஃபேமிலி மொத்தமாக எல்லோரும் எனக்கு ஒரு ஃபேமிலி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டீங்க. ஸோ எல்லோரும் எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் லவ்விங். கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பாய்.